உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.khatijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 362 நாளாக கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வெகு காலமாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த உலக மக்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு பிரம்மாண்ட தாக்குதலை இஸ்ரேல் மேலே ஈரான் ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலம் இஸ்ரேல் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. ஸோ இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கு, மேலும் ஈரானோடு கைகோர்த்து ஹூதிக்கள், ஹிஸ்புல்லாக்கள் என்ன வகையான தாக்கத்தை இஸ்ரேல் மேலே தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11 மாதத்தை கடந்து 12வது மாதத்தை நிறைவு செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஓராண்டு காலத்தில் இஸ்ரேல்னால் எந்தவித பெரிய வெற்றியும் ஈட்ட முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக களத்தில் நம்ம கண்டு கொண்டு வருகின்றோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய தெஹ்ரானில் ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை இஸ்ரேல் படுகொலை செஞ்சிச்சு. ஸோ அதற்கு நாங்கள் திருப்பி ரிவெஞ்ச் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஈரான் கொடுத்துருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக மேற்குலக ஊடகங்கள் இன்றைக்கி அடிச்சிடும், 24 மணி நேரத்தில் அடிச்சிடும், இந்த வாரத்தில் அடிச்சிடும்னு சொல்லிட்டு ஈரானுடைய அந்த தாக்குதலை ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்துச்சு. ஸோ இதை எப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா, சிங்கம் இதோ வந்துடும், சிங்கம் வந்துடும் சொல்லிட்டு பயந்து கொண்டே எதிர்பார்த்துட்டு இருந்து இறுதியாக சிங்கமே வராதுப்பா போப்பா அப்படிங்கிற நிலையில் திடீர்னு சிங்கம் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுபோல தான் நேற்று ஈரானுடைய தாக்குதலுடைய அந்த விஷயங்கள் அமைஞ்சிச்சு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சரியாக தாக்குதலுக்கு வெறும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் ஒரு அறிவிப்பு வருது, எங்களுடைய தாக்குதல்கள் இருக்க போகுது. அந்த அறிவிப்பும் வெகுஜன மக்கள் இதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அறிவிப்பையும் ஈரான் வெளியிட்டுச்சு. ஈரானுடைய உச்சபட்ச தலைமையகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த முடிவு எடுத்து உத்தரவை கொடுத்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நேற்று இரவு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பெலஸ்டிக் மிசில்கள். இது எப்படிப்பட்ட பெலஸ்டிக் மிசில்கள்னா ஃபத்தஹ் 1, ஃபத்தஹ் 2. ஃபத்தஹ் அப்படின்னா அரபியில் வெற்றி என்று அர்த்தம். ஸோ இதற்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த ஃபத்தஹ் 1, ஃபத்தஹ் 2 என்று சொல்லக்கூடிய 2 பெலஸ்டிக் மிசில்களை அதிகமான முறையில் கிட்டத்தட்ட 400 பெலஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களில், குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் குவிந்திருக்கக்கூடிய பல இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு 90% பெலஸ்டிக் மிசைல்கள் வெற்றிகரமாக இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்தி முடிச்சிருச்சு, பெரிய இழப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் IRGC வெளியிடுது. ஸோ இந்த தாக்குதல்களில் குறிப்பாக இவர்கள் பயன்படுத்திய இந்த பெலஸ்டிக் மிசிலை பற்றி நம்ம இங்கே பார்க்கணும். இந்த பெலஸ்டிக் மிசில் ஹைப்பர்சோனிக் மிசில் தான். ஃபத்தஹ் 1 ஹைப்பர்சோனிக் மிசில். ஹைப்பர்சோனிக் அப்படின்னாலே வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள் என்று அதற்கு பொருள்படும். இதை ஹைப் 5 என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரில் கூட அழைப்பார்கள். ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசில் கிட்டத்தட்ட 350லேருந்து 450 எடை கொண்ட ஒரு விகிதத்தில் காணப்படும். 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசில். மேலும் இது ஒளியை விட கிட்டத்தட்ட 13 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு அளவு ஆற்றல் பெற்றதாக காணப்படுது. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் கூட இல்லாத அளவுக்கு ஒரு நவீன தன்மை கொண்டதாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளவு நாள் பயன்படுத்தாத இந்த ஃபத்தஹ் 1, ஃபத்தஹ் 2 ஹைப்பர்சோனிக் மிசைலை தான் இந்த தாக்குதலில் இன்னைக்கு ஈரான் பயன்படுத்தியிருக்கு. ஸோ ஈரானுடைய இவ்வளவு கால தாமதம் என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட தருணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்க முடியுது. நாமே கடந்த காணொலியில் எந்த அளவு போயிட்டோம்னா, ஈரான் அவ்வளோதான், இனிமேல் தாக்குதல் நடத்தாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். அந்த அளவு நம்மையே அவ்வளோதான்ப்பா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைத்து, அதை கைவிட வைத்து அந்த செய்தியை அங்கிருந்து ஒரு நிலைப்பாட்டிலேருந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துதுன்னா அப்போ எந்த அளவு அது நுணுக்கமாக செயல்பட்டுருக்குன்னு பார்க்க முடியுது. இடையில சில விஷயங்கள் கூட நம்ம சொன்னோம். குறிப்பாக புதிய தலைவராக வந்துருக்கக்கூடிய பெஜஸ்கியாவுடைய நிலைப்பாடு சரியில்லை. அவர் கிட்டத்தட்ட அமெரிக்கா இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுகிட்டே அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம குற்றச்சாட்டு வச்சோம். அது உண்மையும் கூட, மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி ஆர்டர் கொடுத்துட்டார். சில மாதங்களுக்கு முன்னாடியே IRGCக்கு சிறப்பு பாதுகாப்பு படை ஆர்டர் கொடுத்துட்டாரு, நீங்கள் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான தாமதம் என்பது, கால தாமதத்தை யார் அதிகப்படுத்தினான்னு கேட்டிங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய பெஜஸ்கியா.
இதற்கு முன்னாடி இந்த இப்ராஹிம் ரைசி மறந்து இப்ராஹிம் ரைசி இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு நாட்கள் இது நீண்டு இருக்காது அப்படிங்கிற நிலையில தான் நம்மளால் யோசிக்க முடியுது. இந்த பெஜஸ்கியாவுடைய பேச்சை இன்னைக்கு ஓரங்கட்டிட்டு அவருடைய பேச்சை பெருசாக பொருட்படுத்தாமல் தான் இன்றைக்கி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. பெஜஸ்கியாவுடைய பேச்சு கேட்டோம்னா இன்னும் காலதாமதமாகும். ஏன்னா பெஜஸ்கியா என்ன எதிர்பார்த்தாருன்னா, நாம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தலாடி காசாவுடைய போர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மேற்குலகம் கொடுத்துச்சு, அதை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்தளவு ஒரு வீக்கான ஒரு தலைவராக இருப்பாரோ அப்படிங்கிற நிலையிலேருந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி பெஜஸ்கியாவை தூக்கி மூலையில் வச்சுட்டு சுப்ரீம் தலைவருடைய ஆர்டரை இன்றைக்கி IRGC ஏற்று பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செஞ்சு இந்த தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த தாக்குதல் பதிலுக்கு பதிலான்னு கேட்டால் நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு எதிர்த்தாக்குதலாக ஒரு பிரம்மாண்ட தாக்குதலாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதில் வெகுஜன மக்கள் இறக்கலை. குறிப்பாக இஸ்ரேலுடைய 90% இராணுவ இலக்குகள் மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக 3 இலக்குகளை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலாம். முதல் இலக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மொசாதுடைய தலைமையகம், இதை முற்றுமுழுதாக அழிச்சிருக்காங்க. ரெண்டாவது நெவாட்டியா விமான நிலையம், இங்கே தான் F-35 என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா கொடுத்த போர் விமானங்களாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நெவாட்டியா. ஸோ இந்த இடத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்தி அழைச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக ஹெட்செரிம் என்று சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையம், இங்கே என்ன இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேடார் கருவிகள் மற்றும் கவச வாகனங்கள். இந்த கவச வாகனங்கள் எதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இந்த நெட்செரிம் என்ற இடத்துலேருந்து காசாவுடைய குழந்தைகள், பெண்கள், முதியவர்களை கொலை செய்வதற்கு இராணுவ தாக்குதல், அந்த மெர்கவா டேங்க் இருக்குல்ல, அது போன்ற கவச வாகனங்கள் வழியாக ஏற்றி கொலை செய்யக்கூடிய தாக்குதலை தான் இந்த வாகனங்கள் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இடத்தை முற்று முழுதுமாக இன்றைக்கி ஈரான் அழிச்சிருக்கு. அப்போ 3 இலக்குகள் துல்லியமாக அடிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பல்வேறு இலக்குகளை 400 பெலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி இன்றைக்கி ஈரான் வெற்றிகரமாக தனது தாக்குதலை நடத்தி முடிச்சிருச்சு. ஸோ இது முடித்த பின்னாடி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இங்கே மாறிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இது முடித்த பின்னாடி வாழ்த்து செய்தி எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக ஹமாஸுடைய கஸ்ஸாம் பட இராணுவத்துடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு உபைதாவுடைய வாழ்த்து செய்தி. அபு உபைதா சொல்கிறாரு, மக்களுக்கும் IRGCக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஏன் மக்களை மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த மக்கள் தான் பெஜஸ்கியாவுடைய அலுவலகத்திற்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. எந்த அளவுனா, ஏன் தாக்குதலை தாமதப்படுத்திட்டு இருக்கிறீங்க, முக்கிய தலைவர்களாக இறந்துருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு. ஹசன் நசருல்லா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டுடைய முக்கிய தலைவர், அவரை இழந்து இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஏன் இன்றைக்கும் இஸ்ரேல் மேலே தாக்குதலை தாமதப்படுத்துறீங்கன்னு சொல்லக்கூடிய போராட்டத்தை தான் அங்களுடைய மக்கள் எடுத்தாங்க. ஸோ அதன் விளைவு தான் நேற்று இரவு நடந்த அந்த தாக்குதல். ஸோ அப்போ மக்களுக்கு நன்றியை சொல்கிறார் அபு உபைதா. அதே போல் IRGCயுடைய அந்த துணிச்சலான முடிவு, பெஜஸ்கியாவுடைய விஷயங்களெல்லாம், இந்த பொறுமையை காக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி ஒரு எதிர்த்தாக்குதலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அபு உபைதா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அதே போல் பல்வேறு சிரியாவுடைய தலைவர், அதே போல் இன்னும் பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து செய்தியை கொடுக்குறாங்க. அதே போல் எதிர்நிலையிலிருந்து எந்த நிலையிலுமே பேசாமல் காசாவுடைய இனப்படுகொலை நடக்குது, இஸ்ரேல் செய்து அதை குறித்து பேச மாட்டோம். இஸ்ரேல் பல்வேறு தாக்குதல்களை குண்டுகளை வீசி இப்போ மக்களை, குழந்தைகளை கொலை செய்து அதை குறித்து நாங்களாம் கருத்து சொல்ல மாட்டோம். ஆனால் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா உடனடியாக கண்டனம் தெரிவிக்க ஆளாக நின்றுறாங்க. அப்படிப்பட்ட வரிசையில் தான் US, UK, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் 2 நாடுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது ரெகுலர். ஆனால் இர்ரெகுலராக என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கனடாவுடைய தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், இஸ்ரேல் மக்களுக்கு உளவியல் ரீதியாகவும் பயத்தாலும் ஒரு அச்சுறுத்தலை ஈரான் உண்டு பண்ணிட்டு இருக்குது. இது நிச்சயமாக ஒரு வரம்பு மீறிய செயல். இதற்கு பாதுகாப்புக்காக இஸ்ரேல் பதில் தாக்குதலை கொடுக்கலாம், அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கனடாவுடைய தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசியிருக்கிறார். யோசிச்சு பாருங்களே, ஒரு நேர்த்தியான நல்ல தலைவர் நினச்ச ஒரு ஜஸ்டின் ட்ரூடோவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த விதத்திலும் காசாவில் இனப்படுகொலை நடக்குது, அதை குறித்து இஸ்ரேலை நோக்கி கேள்வி கேட்க எந்த திராணியும் கிடையாத இந்த ஜஸ்டின் ட்ரூடோ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒன்று பின்னாடி துள்ளி குதிச்சு முதலாளாக தனது கருத்தை பதிவு செய்கிறார். இன்னும் பல்வேறு மேற்குலக பெரிய ஆதரவு பெற்ற இஸ்ரேல் ஆதரவு கொண்ட பல்வேறு தலைவர்களும் தனது கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈரான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு. அமெரிக்காவுடைய 2 தலைவர்கள், டொனால்டு ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தார். என்னென்னா, ஈரான் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நான் ஈரான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு. மறுபக்கம் ஈரான் மேலே பொருளாதார தடை போடுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி கமலா ஹாரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு தீய சக்தியாக, அச்சுறுத்தும் சக்தியாக இருப்பது ஈரான் தான். ஸோ ஈரானுடைய இந்த IRGC படை என்பது ஒரு தீவிரவாத படை என்ற அளவுக்கு தனது கருத்தை இன்றைக்கி கமலா ஹாரிஸ் முன் வச்சுருக்காங்க. அப்போ அமெரிக்கா இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்லுது, நீ அடிச்சுட்டே இல்லை இஸ்ரேலை, திரும்பி இஸ்ரேலை வச்சு நான் உன்னை அடிப்பேன், இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவி செய்வேன், ராணுவ தளவாடங்களை கொடுப்பேன்னு ஓப்பனாக இன்னைக்கு டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இன்றைய தினத்தில் ரிவெஞ்ச், அதாவது இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இஸ்ரேல் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ்,
ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் அணு ஆயுத தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும். அதே மாதிரி ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமைனியை கொலை செய்யணும். அதே போல் எண்ணெய் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும். ஈரானுடைய முக்கிய தலைவர்களை கொலை செய்யணும். இன்னும் பல்வேறு நிலையங்களில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை நோக்கியும் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி எதிர்த்தாக்குதலுக்கான பல்வேறு ஆயத்தங்களை இன்றைக்கி இஸ்ரேல் ஈரானை நோக்கி தாக்குவதற்கான பல்வேறு விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த வேளையில் இஸ்ரேலுடைய I24 என்று சொல்லக்கூடிய செய்தி சேனல் ஒரு செய்தியை வெளியிடுது. என்னன்னா, இஸ்ரேல் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ஈரான் நிகழ்த்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யுது. இதற்கான எந்த அடிப்படை ஆதாரங்களையும் இந்த I24 என்ற சேனல் பதிவு செய்யாமல் ஈரானை ஒரு தீவிரவாத நிலையிலிருந்து இன்றைக்கி சித்தரித்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கு. இதே I24 என்று சொல்லக்கூடிய இந்த சேனல் தான் இந்த போருடைய ஆரம்பத்தில் அல் கஸ்ஸாம் பிரிகேட்டரை சார்ந்த ஹமாஸ் போராளிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 40 குழந்தைகளுடைய தலையை வெட்டி மிகப்பெரிய ஒரு படுகொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான செய்தியை அதிகமான முறையில் பரப்பின ஒரு சேனல் தான் இந்த I24 என்று சொல்லக்கூடிய சேனல் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக காணப்படுது. மறுபக்கம் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய வேளையில் இந்த மத்திய கிழக்கை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதலை டென்மார்க்கில் நடத்தியிருக்கிறாங்க. எந்த நபர் என்று குறிப்பிடப்படலை. டென்மார்க்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்தின் மேலே இன்னைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2 அல்லது 3 சிறிய வகை குண்டுகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஸோ இந்த மத்திய கிழக்கை தாண்டி இது வெளியேயும் இந்த தெற்காசிய நாடுகளை தாண்டி பரவிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இது 3ஆம் உலகப் போரை நோக்கி கொண்டு செல்லுதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் தயக்கமும் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஹியூமன் சீல்டு என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுது. உங்களுக்கு தெரியும், ஹியூமன் சீல்டுனா மனிதனை கேடயமாக பயன்படுத்துவது. இஸ்ரேல் அக்டோபர் 7 தொடர்ந்து இந்த விஷயத்தை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. மனிதர்கள், குறிப்பாக பலஸ்தீன் மக்களை கேடயமாக பயன்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி போர் செய்வது, அதில் அவர்களை இறக்க வைப்பது. ஸோ இந்த விஷயத்தில் இன்னைக்கு தனது சொந்த குடிமக்களே பணைய ஹியூமன் சீல்டாக இன்னைக்கு இஸ்ரேல் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பார்க்க முடியுது. இஸ்ரேல் தனது IDF உடைய யூடியூபுடைய பேஜில் போட்டிருக்கு, 10 மில்லியன் எங்களது சொந்த மக்களை ஈரான் கொலை செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிடுது. அப்போ இதன் வழியாக என்ன தெரியுது, நெத்தன்யாகு இந்த 10 மில்லியன் மக்களை ஹியூமன் சீல்டாக மனித கேடயமாக பயன்படுத்தி தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற நிலையிலிருந்து இன்றைக்கி தனது மக்களையே படுகொலை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி போகுது. ஸோ இந்த நிலையிலிருந்து அவங்கள பரிதாபமாக எப்படி பார்க்கணுன்னா, இந்த இஸ்ரேலுடைய குடிமக்களை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் நம்மளால் இப்போ பேச முடியுது. ஏன்னா சொந்த மக்களை அடகு வைத்து இந்த போரை இன்னைக்கு பெரிய அளவில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 2 என்ற அடிப்படையில் இந்த போரை முன்னெடுத்திருக்குது. அதாவது ட்ரூ ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடியது சத்திய ஒரு நிலையிலிருந்து அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து இந்த போர் எடுக்குது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தூதரகத்தின் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது எதிர் தாக்குதல் நடத்தினாங்கல்ல, ஸோ அதை ட்ரூ ப்ராமிஸ், உண்மையான சத்தியமான இந்த போர் அப்படிங்கிற அந்த முதல் போர் எடுத்தாங்க. ஸோ இது ட்ரூ ப்ராமிஸ் 2 என்ற அளவில் இந்த போரை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதே போல் கைபர் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு போரை இன்றைக்கி ஹிஸ்புல்லா கைவசம் எடுத்து முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ ஹிஸ்புல்லான்னு சொன்ன பின்னாடி இன்றைக்கி லெபனானுடைய சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் எல்லாமே லெபனானுடைய இஸ்ரேலுடைய எல்லையில் இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போரை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஒரு செய்தியை சொல்லிச்சு, எங்களுடைய துருப்புகள் எல்லாமே லெபனானுடைய எல்லைக்குள்ளே உள்ள பூந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய பொய்யான செய்தியை பதிவு செஞ்சிச்சு. அதற்கு பதிலாக லெபனானுடைய இராணுவ தளபதி ஒருத்தர் சொன்னார், அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடக்கலை, எங்களுடைய எல்லைக்குள்ளே அவங்க நெருங்க முடியாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. ஸோ இந்த வேளையில் ஹிஸ்புல்லாவுடைய எலைட் பிரிவாக இருக்கக்கூடிய உயர்தட்டு பிரிவாக இருக்கக்கூடிய அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய பிரிவு இன்னைக்கு எல்லையோரமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 போர் வீரர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை தாண்டி தான் இஸ்ரேலுடைய IDF உள்ள நுழைய முடியும். ஒருவேளை இவர்களை வீழ்த்தி உள்ள நுழைஞ்சிட்டா கூட 1,20,000 நபர்கள் இன்னைக்கு போர் வீரர்களாக ஹிஸ்புல்லாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரியும் தாண்டி போய் லெபனான் கைப்பற்றவோ அல்லது ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இஸ்ரேலுக்கு கிடையாது. அந்த அளவு இன்னைக்கு தெம்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதே வேளையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. அதே எல்லையில் கிட்டத்தட்ட இன்றைய காலையில் ஒரு 10 இஸ்ரேலுடைய துருப்புக்களை கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது. அப்போ ஹிஸ்புல்லா எந்த தருணத்திலையும் தங்களது எல்லைக்குள்ளே உள்ள நுழைய விடவும் மாட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தனது தலைவனை இழந்திருக்கு. ஹசன் நஸ்ருல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஒரு முக்கிய தலைவனை இழந்துட்டு உனக்கு நாட்டுக்குள்ளேயும் உள்ள நுழைவதற்கு விடுவோம் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கி எதிர்த்தாக்குதலை ஹிஸ்புல்லா தெளிவாக கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்குது. மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க கைவசம் இருக்கக்கூடிய குட்ஸ் 5 என்று சொல்லக்கூடிய ஒரு போர் கப்பலை பயன்படுத்தி, ஒரு 3 கப்பலை பயன்படுத்தி
இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்கள் குறிப்பாக இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய ஆழமான தளங்களை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு ஹூதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சாரி இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அடுத்து ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகத்திற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போரில் இஸ்ரேலை போரை நிறுத்த சொல்லுங்கள், அப்படி இல்லாமல் இஸ்ரேலுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படும், இஸ்ரேலை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க, புத்தி சொல்லி அவங்கள திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடிய இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்கு. ஒருவேளை இதை தவறுனீங்கன்னா நிச்சயமாக ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணையை நாங்கள் முடக்குவோம், இதன் வழியாக ஒட்டுமொத்த மேற்குலக பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும், ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த ஹர்மூஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நீரிணை. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிப்ரால்டர் என்று சொல்லக்கூடிய நீரிணையை முடக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அதே போல் பாபல் மந்தம் என்று சொல்லக்கூடிய நீரிணையை முடக்கிட்டாங்க. ஸோ இந்த பாபல் மந்தம் நீரிணை முடக்கப்பட்டனால தான் சூயஸ் கால்வாய் வழியாக எந்தவித மேற்குலகத்திற்கு பெரிய வர்த்தகம் என்பது செல்லாமல் இந்த ஒரு வருடங்களாக மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி மேற்குலக நாடுகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஈரான் எல்லா வகையிலும் இன்னைக்கு ஒரு முழு போருக்கு தயாராகி ஒரு நல்ல சூழலை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. மறுபக்கம் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு, ரஷ்யா இன்னைக்கு அதிரடியாக அறிவிச்சிருக்கு, அமெரிக்காவுடன் ஒரு நீண்ட கால போருக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம், அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அப்படி தான் இந்த உக்ரைனுடைய விஷயத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் ரஷ்யா உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு தொடர்ந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இராணுவ தளவாடங்களில் கடந்த 2 மாதங்களாக அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நேற்று இரவு ராக்கெட் வீச்சு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் கூட பல இராணுவ தளவாடங்களை வந்து கப்பல் வழியாக ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. ஸோ இந்த வேளையில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் அடுத்த தாக்குதல் நடத்ததோ இல்லையோ இன்றைய இரவு இந்த அமெரிக்கா மற்றும் இந்த பிரிட்டன் போன்ற மேற்குலகங்கள் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தலையாட்டி அடுத்த தாக்குதல் இன்றைய இரவு நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதே வேளையில் அடுத்து ஒரு தரமான சம்பவத்தை ஈரான் இன்னைக்கு வெளியிட்டிருக்குது. ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படிங்கிறதோட இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற அளவு தான் இது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஹமாஸை சார்ந்த வீரர்களோ ஹிஸ்புல்லாவை சார்ந்த வீரர்களோ அல்லது ஹூதிகளை சார்ந்த வீரர்களோ எந்த வீரர்கள் இறக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய லிஸ்ட்டை இஸ்ரேலுடைய IDF கைவசம் வச்சுருக்கும். அந்த பெரிய நீண்ட நெடிய லிஸ்ட்டில் பல நபர்களை கொண்டுட்டு இவர்களை எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருந்துச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இறந்த நபர்களை பற்றி தெரியும். உங்களுக்கு சலே அல் அரூரி இறந்துருக்கிறாரு, இஸ்மாயில் ஹனியா இறந்துருக்கிறாரு. அதே போல் ஹமாஸை பொறுத்தவரைக்கும் 2 வீரர்கள், இன்னும் மீதம் இருக்கக்கூடிய வீரர்களாக முகமது தையீப், யஹ்யா சின்வர் போன்ற வீரர்களையும் கைவசம் பட்டியலில் வச்சிருக்கு. இந்த பக்கம் ஈரானுடைய வீரர்கள், இவர்கள் கொல்ல வேண்டும் என்று நினைத்த வீரர்கள் இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா ஃப்ளைட் காஸ்ட்டில் இறந்துட்டாங்க. அதே போல் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஃபஹத் ஷுக்கூரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஹசன் நசுருல்லா ஹிஸ்புல்லாவுடைய தலைவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட், எலிமினேட்டட் லிஸ்ட், இவங்களாம் தீவிரவாதிகள் அப்படின்னு. ஸோ இதற்கு இணையாக இன்னைக்கு ஈரான் ஒரு பெரிய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கு. இதில் 11 இஸ்ரேலுடைய தலைவர்களை நாங்கள் கொள்வோம், இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன விதத்தில் ஒரு தீவிரவாத தன்மையோட ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டுச்சோ அதே லிஸ்ட்டை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கு. இல்லை 11 நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்களுடைய பதவியும் குறிப்பிட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொலை செய்வோம், அவருக்கு ஸ்கெட்சு போட்டுட்டோம், எலிமினேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்கு. இரண்டாவது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் யோவ் கேலண்ட். மூன்றாவது சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் ஹெர்சி ஹைலின். நான்காவது பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் த இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் டாம் பேர். அதே மாதிரி கமாண்டர் ஆஃப் இஸ்ரேல் நேவி ஷாரா சலாம். அதே மாதிரி சீஃப் ஆஃப் கார்டோன் ஃபோர்ஸு தமீம் யாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அடுத்தது டெபுட்டி சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அமீர் பேர். அதே போல் ஹெட் ஆஃப் மிலிட்ரி இன்டெலிஜென்ட் அபு ஹெல்வியா. அடுத்தது ஹெட் ஆஃப் நார்த் கமாண்டர் ஓரியா கோண்டின். அடுத்தது ஹெட் ஆஃப் ஜெனரல் கமாண்டர் ஃபோக்ஸ். அடுத்தது ஹெட் ஆஃப் சவுத்தர்ன் கமாண்ட் எலிட். இந்த நபர்கள் எல்லாத்தையும், இது 11 நபர்கள், இந்த எல்லா நபர்களையும் எங்களுடைய எலிமினேட்டட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், இவர்களை தட்டி தூக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை இன்னைக்கு ஈரான் அதிகாரப்பூர்வமாக தனது பக்கத்தில் வெளியிட்டிருக்கு. அப்போ ஈரானும் ஒரு முடிவோடு இறங்கிருச்சு. நீ எங்களுடைய தலைவருடைய உயிரை எடுக்கிறியா, பதிலுக்கு உங்களுடைய தலைவரை, குறிப்பாக இல்லை 3 நபர்களை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 நபர்கள் யோவ் கேலண்ட், அதே போல் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பென்க்யூரை விட்டுருச்சு போல். பென்க்யூர் பாவன் விட்டுருச்சா இல்லை அதுவும் அந்த லிஸ்ட்டை சரியாக வரலையான்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் இந்த லிஸ்ட்டை வந்து ஈரான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்குது. வரக்கூடிய காலங்களில்
இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்களையும் ஈரான் கொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். இறுதியாக அக்டோபர் 7 காசாவில் எவ்வளோ நபர்கள் இறந்திருக்கிறாங்க இந்த இனப்படுகொலைன்னு சொல்லக்கூடிய விவரத்தை இன்றைக்கி காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 42,000 நபர்கள் இந்த போல இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க. இன்னும் பல உடல்கள் கட்டிடங்களுக்குள்ள சிதைந்து அழுகி மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருச்சு அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 42,000 கிட்டத்தட்ட 20,000-30,000 நபர்கள் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே வேளையில் அக்டோபர் 8 தனது போர் ஆரம்பித்த ஹிஸ்புல்லாவுடைய போரை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணிக்கை 1837 நபர்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 9,134 நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் எல்லாமே பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கு. அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 55 லெபனானை சார்ந்தவர்கள்லாம் இறந்திருக்கிறாங்க. 156 நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில செய்திகளை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.